மை பிஎல் படிஸ் வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வெளிவந்திருக்க ஒரு நியூ தாய் பிஎல் சீரீஸோட தமிழ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆக்டர்ஸ் போட். இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம 2 ஹீரோவும் மாதம் என்ட்ரி ஆகிறத காட்டுறாங்க. அதில் ஒரு ஹீரோ பார்க்கும்போது ஒரு பையனை நிறைய பேர் துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பேட்டுமே அவங்களெல்லாம் நிற்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு ஹீரோ நக்குனை காட்டுறாங்க. அவரோட வீட்டிலேருந்து ஸ்டைலாக என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நக்குன் வந்து ஒரு ஆல்ஃபா. இப்போ நக்குனோட தம்பி ஃபோனில் ஆனால் சீக்கிரம் வேணா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல நக்குனுமே அங்கே கிளம்பி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பேட்டை காட்டினாங்கன்னா பேட் வந்து அந்த ஆளுங்க கூடலாம் சண்டை போட்டு அந்த பையனை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட பேச அந்த பையன் பேர் சாங், அவன் ஒரு ஒமேகா. இந்த ஆல்ஃபா ஒமேகா இந்த கதைலாம் புரியலைன்னா அது என்னென்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது கேட்கும்போது புரிஞ்சிடும். இப்போ பேட் வந்து சாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், நீ ஓகேவா இருக்கான்ட்டு. அந்த பையனும் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா நான் பெரிய ப்ராப்ளத்துக்கு மாட்டியிருப்பேன், நல்ல வேலை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்ல இவன் பார்க்குறான், ஓ அவ்வளோ பெரிய பிரச்சனையா, அம்மா அவங்க ஒன்று என்ன பண்ண வந்தாங்கன்ட்டு. இந்த பையனுமே அவங்க என் கழுத்தை கடிக்க வந்தாங்கன்னு சொல்ல பேட் பார்க்குறான், என்னது கழுத்தை கடிக்க வந்தாங்களா, அவங்க என்ன நாயான்னு கேட்க அந்த பையனுக்கு புரிஞ்சிருது எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரிலன்ட்டு. ஆமாம் உங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன், சரி விடுங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இவன்கிட்ட நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே உங்கள் லைன் ஐடியாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிடுறான். அப்போ பேட்டுமே என் பேர் பேட்டுன்னெலாம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் நக்குன் போய் அவன் தம்பியை பார்க்க போனான்ல, அவன் பேர் நக்கின், நான் கின்னு கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ கின்னுமே ஒரு ஆல்ஃபா தான், நக்குனோட தம்பி தான் கின். இப்போ அவங்க வேலை விஷயமா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பையன் வந்து நக்குன் கிட்ட ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே நிறைய ஸ்மெல் அப்படியே பரவுற மாதிரி இருக்குது. பட் நக்குன் முறைக்க அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஒரு கஃபெட்டேரியாவில் காட்டுறாங்க, அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஒரு பையன், அது கூடவே இன்னொருத்தனும் இருக்கான். அவன் பேர் ஓங்ஸா வந்து ஒரு பீட்டா. இப்போ நம்ம ஹீரோ பேட் இருக்கான்ல, அவன் அந்த கஃபேக்கு வரான். அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். ஸோ கஃபேக்கு வந்து அந்த கஃபேயில் வேலை செஞ்சுட்டு இருந்த பையன்கிட்டையும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இங்கே ஓங்ஸா இருக்கான்ல அந்த பீட்டா, அவன்கிட்ட பேச போகிறான். அப்போ இவன் பெருமையாக சொல்லிக்கிறான், இவன் ஒரு பையனை காப்பாற்றினால அதை பற்றிலாம் பெருமையாக சொல்லிக்கிட்டு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல, ரொம்பவே வியாடாக இருந்துச்சு. அந்த பையனை அவங்கெல்லாம் கடிக்க வந்தாங்கன்னு சொல்கிறான். எதுக்கு அவங்க அப்படி பண்ண போகிறாங்க மாதிரி சொல்ல அப்போ ஓங்ஸா சொல்கிறான், ஒருவேளை நீ ஒரு ஒமேகாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆல்ஃபாஸ்லாம் ஒமேகாஸை கடிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்ல இவன் பார்க்குறான், ஆல்ஃபா ஒமேகா இன்னும் எத்தனைலாம் இருக்குங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்ஃபாவில் இருக்கவங்கலாம் ஒமேகாவை கடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேட் வந்து இதை பற்றி கேட்க அப்போ தான் ஓங்ஸா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னென்னா ஆண் பெண்ணுன்னு இருப்பாங்கள்ல, அது மாதிரியே இன்னொரு செகண்டரி இனமாட்டம் இருக்கும் அவங்களுக்குள்ளவே, அதுதான் இந்த ஆல்ஃபா பீட்டா ஒமேகா. அந்த மாதிரி இவங்களாம் ஓஃப் டெய்ட்டி அந்த வழிமுறையில் வந்தவங்கன்ட்டு இவன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதோட அந்த ஓங்ஸா சொல்கிறான், பேட் நீ ஒரு வேளை ஆல்ஃபாவாக இருப்பியோன்ட்டு. அப்போ அந்த கஃபேல வேலை செய்கிற பையனும் வந்து இவங்க கூட இப்படி பேச ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ ஓங்ஸா சொல்கிறான்ல, நீ ஒரு வேளை ஆல்ஃபா இருப்பியோன்ட்டு, ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டு டேலண்டடாக இருக்குன்னு சொல்ல அந்த பையனும் ஆமாம் நம்ம பேட்டனை ரொம்பவே டேலண்டட் தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவன் சொல்கிறான், பேட் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் யாரையுமே ஸ்மெல் பண்ணது இல்லையா, ஒரு டைம் மட்டும் நான் ஒருத்தங்களை ஸ்மெல் பண்ணியிருக்கேன், அது வந்துன்ட்டு பக்கத்தில் வேலை செய்கிற பையனை இவன் குளிக்காதப்போ தான் எனக்கு ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கஃபே பாய் கிட்ட போய் காஃபி கேட்க அவனும் போட்டுட்ருக்கான். பட் ஒரு காஃபி ரெடியாக எடுத்து வைக்கிறான், அது பேட் தனக்கு தானோன்னு நினச்சிருக்க, அது ஆல்ரெடி இந்த ஒரு கஸ்டமருக்கு. இவனுமே சாரி சொல்லிட்டு அதை அவங்ககிட்ட கொடுக்குறான். அதை வாங்கும் போது ஏதோ வாசம் வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்தாலும் போக ஆக்சுவலாக அவன் வந்து நக்குனோட அசிஸ்டன்ட் தான் போல். ஸோ நக்குனும் கின்னும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் போய் கொடுக்குறான். அந்த காஃபி வாங்கினதுக்கப்புறம் இவனுக்கு அதுலேருந்து அந்த வாசம் தெரியுது. பட் இவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து இவனோட வாசம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. பட் கின் சொல்கிறான், நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, இது எப்பயும் வாங்குற இடம் தானேன்ட்டு. அப்போ அந்த இப்போ வாங்கிட்டு வந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போதும் அவன் சொல்லிடுறான், நம்ம ரெகுலராக வாங்குற ஆள்கிட்ட தான் இது வாங்கிட்டு வந்தேன்ட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது, ஏன்னா அது அவன் வாசனையும் இல்லைல்ல. சரி பரவாயில்லன்ட்டு அவன் காரில் ஏறிடுறான். காரில் ஏறினதுக்கப்புறமும் அவனுக்கு அதே யோசனையாக இருக்க அவன் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறான், நீ வந்து சிசிடிவி செக் பண்ணி எனக்கு கொடுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் அந்த சிசிடிவியோட ஒரு ஆங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கும் போல். ஸோ அவனுக்கு அந்த பையன் யாருன்னு தெளிவாக தெரியல தான் போல். அப்படியே அந்த காஃபி இருக்கப்பயே அவன் யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்கான், அதை மோந்து பார்க்குறான். அவனுக்கு நிறையா தாட்ஸ்லாம் வருது.
அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகும்போது அவன் காரை நிறைய பேர் வழிமறிக்கிறாங்க. ஸோ இப்போ நக்குனும் கின்னும் பேசிக்கிறானுங்க. கின் வந்து ரொம்ப கெத்தாக சொல்கிறான், இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு. ஆக்சுவலாக இது அடிக்கடி நடக்கிறதான் போல். நக்குனுக்கு மேலே இப்படி நக்குன்னு ஏதாவது பண்ணுன்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். ஸோ இப்போ இவனுங்க 2 பேர் இறங்கவே இல்லை. மற்ற ஆளுங்க தான் போய் அவனுக்கு கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ கின் வந்து கேட்குறான், அம்மா நீ எப்போ உனக்குன்னு ஒரு லவ் ஆஃப் லைஃப்பை தேடிக்க போகிறேன்ட்டு. பட் நக்குனுக்கு அது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பாரு, நீ வேணான்னு சொன்னாலும் நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ சண்டை போட்டாங்கல்ல, அவங்கள போய் பார்க்கும்போது அதில் ஒருத்தன் சிக்கியிருக்கான். அவங்ககிட்ட கேட்குறாங்க உன்னை யார் அனுப்புனாங்கன்ட்டு. அவன் சொல்லவே மாட்டான். ஓ, இவன் பேச வேணான்னு நினைக்கிறான்ல, அப்படின்னா இவனை பேசவே முடியாத மாதிரி பண்ணிடுன்ட்டு கின் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நக்குனு கின்னும் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கின் கேட்குறான், இங்கே பாரு, இதே மாதிரி உனக்கு நிறைய டைம் நடந்துருச்சு, நம்ம அப்பாட்ட சொல்லாமாங்க மாதிரி இவன் சொல்ல. நக்குன்னு என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்பா கிட்ட சொல்லாத, அவங்க வந்து என்னை வீக்காக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை வந்து நானே பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் தான் நக்குன்னு சொல்கிறான். இப்போ நகுனோட வீட்டில் காட்டினாங்கன்னா நகுனுக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு பையன் வரான். அவன் பேர் நப்பித். ஸோ நப்பித்தும் வந்து ஒரு ஆல்ஃபா தான், இவங்களோட தம்பி. ஸோ அவன் வரும்போது ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு தான் வரான். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்க வர அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க நப்பீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட உட்காரான். பட் இவங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இப்போ அந்த கெஃபேட்டேரியாவில் காட்டினாங்கன்னா அந்த கெஃபே பார் இருக்கான்ல, ஒரு பொண்ணுக்கு வந்து டோனட்டு காஃபி எல்லாம் விற்றுட்ருக்கான். அந்த பொண்ணு க்யூட்டாக எனக்கு இவ்வளோ வேணும்லாம் சொல்லி வாங்கிட்டுருக்கு. ஸோ அந்த சேல்ஸ் முடித்ததுக்கப்புறம் அங்கே பேட் வந்து அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் பார்க்குறான், இவன் ஒரு பையனை காப்பாற்றினால சாங்குன்ட்டு ஒரு பையனை ஃபஸ்ட்டு சீனில் காப்பாற்றிருப்பான்ல, அந்த பையன் பேட்டை பார்க்குறக்காக வந்திருக்கான். ஸோ பேட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கீங்க தெரியுமா, அதனால தான் இதில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல இவன் பார்க்குறான் அவ்வளோ சீரியஸான விஷயமா என்னன்ட்டு. இவனும் ஆமான்னு சொல்ல அப்போ பேட் கேட்குறான், ஒருவேளை நீ ஒமேகாவா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையனும் ஆமான்னு சொல்லிடுறான். அப்போ தான் அந்த பையன் இதோட சீரியஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னென்னா, இப்போ இவனை கடிக்க வந்தாங்கல்ல, அவங்களாம் ஆல்ஃபா, அவங்க ஒமேகா மோந்து பார்த்துட்டு இவனை கடிக்க வந்திருக்காங்க. சப்போஸ் இவனை மட்டும் கடிச்சிட்டாங்கன்னா லைஃப் லாங் அவங்க 2 பேரும் இணை சேர்ந்த மாதிரி ஆயிரும். இவங்க 2 பேரும் விலகவே முடியாது. அவங்க 2 பேர் தான் பேராட்ட. ஸோ அப்படி பிரியணும்னு நினச்சா இது வரைக்கும் யாரும் அப்படி பிரிஞ்சதே இல்லை. இறப்பை தவிர வேறு எதுவுமே அவங்கள பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பேராக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த ஒமேகாவுக்கு வாழ்க்கையே போன மாதிரி சுச்சுவேஷன் தான். அப்போ சொல்கிறான், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்கன்ட்டு. அப்போ ஓங்சாவும் சொல்கிறான், இதுலேருந்து காப்பாற்றிக்கிற ஒரே விஷயம் அந்த இணையை நடக்காமல் காப்பாற்றுறது தான். நீ அந்த மாதிரி கடிக்க விடாமல் தான் அந்த பையனை காப்பாற்றிருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி இவங்க பேசும்போது தான் மொத்த கதையுமே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஓஃபை வழிபட்டிருப்பாங்கல்ல, அந்த வழிமுறைகள் வந்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு உமன் கூட கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும்ல, அது மூலமாக தான் இந்த மாதிரி ஆளுங்க பிறந்திருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, ஒமேகா அந்த மாதிரி. இந்த ஆல்ஃபா அப்படின்னா ரொம்ப அடக்குமுறை, அந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க நல்லாவே மோப்ப சக்தி இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு நிறைய ஆரா இருக்கும். பீட்டா பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க மைண்டே நல்லா பேலன்ஸாக இருக்கும். ஒமேகா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரிசர்வான டைப்பு. அவங்க அழகுனாலேயே சிலது அவங்களுக்கு நல்லதாகவும் இருந்திருக்கும், சிலது அவங்களுக்கு கெட்டதாகவும் இருந்திருக்கும். இந்த பீட்டாவாலலாம் எதையுமே ஸ்பெல் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஓங்ஸா இருக்கான்ல, பேட்டோட ஃப்ரெண்டு, அந்த கஃபேயில் இருக்கவன், அவன் வந்து ஒரு பீட்டாங்கிறனால அவனுக்கு இந்த ஆல்ஃபா ஒமேகாலாம் ஸ்பெல் பண்ண முடியாது. பட் பேட் காப்பாற்றினால அந்த பையன் சாங், அவன் வந்து ஒரு ஒமேகா. இப்போ பேட் பேசுகிறான், அப்போ நீங்கள் என்ன, நான் சப்போஸ் ஆல்ஃபாவாக இருக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, பட் என்கிட்ட அந்த மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த காப்பாற்றினால அந்த பையன் வந்து சாங், அவனோட கையை மோந்து பார்க்குறான். பேட்டோட கையை மோந்து பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ வாசனை தெரியுது, பட் என்னன்னு அவனால் சரியாக கண்டுபிடிக்கல. நீங்கள் பேசாமல் இதை கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்களேங்கிறான். இவன் பார்க்குறான், அதெல்லாம் அவசியமாக எடுக்கணுமான்ட்டு. ஆமாம், நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஒமேகாவை கடிச்சு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அது ஒமேகாவுக்கு லைஃப் லாங் கஷ்டமாயிரும்ல. ஸோ ஒன்று எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ அவன் கடையில் தான் அதுக்கப்புறம் பேட் கொஞ்ச நேரம் இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ வாசம் வருது, பட் அதை அவனால் தாங்கிக்கவே முடியல. அந்த டென்ஷனில் அந்த கஃபேல வேலை செய்கிற பையன் இருக்கான்ல, அவங்ககிட்டயுமே ஒரு மாதிரி கத்தி பேசிடுறான். அப்புறம் அதை தாங்க முடியாமல் அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போ அந்த கஃபேக்கு அவனை தேடி தான் நம்ம நக்குன்னு வரான். நக்குன்னு வந்து அவன் எங்கே இருக்கானான்னு பார்த்துட்ருக்க.
அப்போ ஒரு பையனை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பேசுகிறான். ஆக்சுவலாக அவன் ஏதோ தெரிஞ்ச பையன் போல். அவனை வந்து யங் மாஸ்டர் ஜப்பான் அப்படி தான் சொல்லி பேசுகிறாங்க. சரி இப்போ அப்பாலாம் எப்படி இருக்காங்கங்க மாதிரி பேசிட்டு இவங்க அந்த கடையிலேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேட்டால் தாங்கிக்கவே முடியலையா, அவன் சரின்னு டெஸ்ட் எடுக்க பார்க்க போயிடுறான். ஸோ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டான். ரிசல்ட்ஸ் வரக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. இப்போ நப்பிட்டு ஏதோ பிரச்சனையில் மாற்றிக்கிட்டான் போல், அதாவது நக்குனோட தம்பி. ஸோ நக்குனுக்கு இன்னும் தான் போய் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விடுறாங்க. நீ இப்போ கிளம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்ல அவன் இவங்கள அப்போ கூட மதிக்க மாட்டான். இப்போ என்ன அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு பர்ஃபெக்டாக இருக்க உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் என்னால் முடியாது, அது என்னோடய ஸ்டைலே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்களுக்கு கோவம் வருது, நக்குனு கூட கோவம் வருது. பட் எதுவும் பேசாமல் நீ இப்போ கிளம்பிக்கலான்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இவன் ஆஃபீஸ் வந்துடுறான். வந்ததுக்கப்புறமும் அதுக்குள்ளே காஃபி இருந்திருந்தா அதே நேரம் கெட்டு போயிருக்கும் போல். இவன் இன்னியுமே அந்த காஃபி கப்பை மோந்து பார்த்துட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பேட் இருக்கான்ல, அவன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்க. ரிசல்ட் இன்னும் வரல போல். ஸோ அவன் அதை யோசிச்சுட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கான். பட் அவனுக்கு யாரோ பின்னாடி வர மாதிரி தோணுது. இப்போ அந்த ரிசல்ட் ஸ்க்ரீனை நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம பேட் வந்து ஒரு ஒமேகா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே, அதாவது நக்குனுமே காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நான் பேட் நடந்து போயிட்டுருக்கான்ல, அப்போ அவனை சில ஆல்ஃபாஸாட்டம் இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது 3 பேர். இவனுக்கு அது தெரிஞ்ச உடனே இவன் அப்படியே அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே பொறுமையாக நடந்து டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். பட் அவனுங்க பேட்டை பிடிச்சிடுறாங்க. பேட்டை அவனுக்கிட்ட இருந்து எஸ்கேப்பாக ஆக முடியல. ஸோ அவனுக்கிட்ட மாட்டிட்டு முழிக்க அப்போ கரெக்டாக நக்குனோட என்ட்ரி. அவன் வந்து அந்த ஆளுங்களை அடித்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி பார்த்துட்ருக்க அப்போ நக்குனுக்கு அந்த ஸ்மெல் தெரியும்ல, ஆல்ரெடி அந்த காஃபி கப்பில் இருந்துருக்கும்ல. ஸோ அதே வாசனை இவன்கிட்ட வர மாதிரி இருக்குது. இவனுக்கு அந்த தாட்ஸுமே வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா நக்குனை விடாமல் அவன் கழுத்தை கடிச்சிட்றான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது இப்போ நக்குன் வந்து ஒரு ஆல்ஃபா, நம்ம பேட் வந்து ஒரு ஒமேகா. ஸோ நக்குன் வந்து பேட்டை கடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்க 2 பேரும் ஒரு பேரான மாதிரி ஆயிடுச்சுல. இந்த மாதிரி ஸ்டோரி லைனில் நான் ஃபஸ்ட் டைம் கதை பார்க்குறேன். பட் இது நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டோரி லைன். ஸோ அவங்கெல்லாம் இந்த ஆல்ஃபா பீட்டா ஒமேகா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ தெரியாதவங்களுக்கும் அதை நாங்கள் தெரிஞ்சுப்போம்ல. எனக்கு இந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் அந்த சீரீஸ் தான். இது வாரம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு எபிசோட் வரும். நான் புதன்கிழமை போட்டுருவேன். இந்த ட்ராமா பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.